ஹாய், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான மசாலா வெஜிடபிள் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 கப் தண்ணி, 2 ஸ்பூன் எண்ணெய். ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுக்கோங்க. மாவோட 1 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், 1 கப் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்திக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது 10 நிமிஷம் போல் ஊற விட்டுக்கோங்க. மசாலா செய்கிறதுக்கு வேக வச்சு கேரட் துருவின உருளைக்கிழங்கு 1, சின்னதாக இருந்தால் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. 1 கேரட், 1 சின்ன வெங்காயம் ரொம்ப நைஸாக நறுக்கிக்கோங்க. கொத்தமல்லி புதினாவும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. அடுத்ததுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு, கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோடு நீங்கள் குடமிளகா, முட்டைக்கோசு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. பத்து நிமிஷம் போல் சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ சப்பாத்தியை தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தியை தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி தேய்ச்சாச்சு. இதில் ஒரு சைடு மட்டும் மசாலா வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. தோசைக்கல் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியெல்லாம் இதில் போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் சப்பாத்தி வெந்தோடனே திருப்பி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடுங்க. காய் உள்ளுக்குள்ள எல்லாமே பச்சையாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடுங்க. இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் சப்பாத்தி 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான வெஜிடபிள் மசாலா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.